கவிஷா வியாபார நிறுவனத்தின் தகவல்கள். சரிதானே? ரைட். கடன் பட்டவன் கட்டுப்பாடு கணக்கை போட்டு விட்டா சரி. ஆரம்ப மீதி 60. அப்போ மீதி வந்தது 60. கடன் பெற்றவரிடமிருந்து பெற்ற காசு நிரலின் மொத்தம். அப்போ கடன் பெற்றவரோட காசு பெற்றால் கடன் பெற்றவன் கட்டுப்பாடு கணக்கில் செலவு எவ்வளவு? 425. கடன் விற்பனை 4. அப்போ விற்பனை எவ்வளவு? 600. அடுத்தது மீளப்பெற்ற அறவிட முடியா கடன். பிள்ளையர் அறவிட முடியா கடனாக பதிவளிச்சா மட்டும்தான் கடன் பட்டவன் கட்டுப்பாட்டு கணக்காக வரும். மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் பட்டவன் கட்டுப்பாட்டு கணக்கில் என்ன செய்யக்கூடாது? பதியவே கூடாது. ஓகே தானே? அது காசுலையும் உரிமையிலையும் தான் தேறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடன் பட்டவன் கட்டுப்பாட்டு கணக்கில் தேறிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்போ மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் வராது. விற்பனை திரும்பல் என்ன? உட்திரும்பல் பயன்நாடு. ஓகே. அடுத்தது எதிர்பார்க்கை நட்டத்துக்கான படிகளும் என்ன செய்யாது? கடன் பட்டவன் கட்டுப்பாடு கணக்கில் வராது. ரைட். அப்போ 660 425 10 435 439 என்ன? அப்போ 221 மீதி சென்றது. 221 மீதி சென்றது. ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க. ஒரு நிறுவனத்தின் இயந்திர திருச்ச செலவு 80,000 இயந்திர கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட வலுவினால் பின்வரும் உருப்படிகளில் எத்தகைய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என குறிப்பிடுக. ரைட். என்னென்ன உருப்படி இல்லையா? ஒன்று தேறிய சொத்து. அப்போ என்ன? உரிமை. அடுத்தது நடைமுறை சொத்து. அடுத்தது தேறிய லாபம். அடுத்தது நடைமுறை அல்லா சொத்து. இந்த வலுவால என்னென்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கோன்னு பார்ப்போம். இயந்திர செலவை இயந்திர கணக்கில் வச்சிருப்போம். சரிதானோ? மேற்பட்ட வலுவினால், திருத்தினால் இல்லை, வலுவாலே நடந்திருக்குமெண்டு. அப்போ இயந்திர செலவு என்ன செஞ்சிருப்போம்? இயந்திர கணக்கில் வச்சிருப்போம். ஏன்னா இயந்திர கணக்கில் வரவு வச்சிருக்கோம். அப்போ இயந்திர கணக்கில் வரவு வச்சிருந்தா நடைமுறை எல்லா சொத்து என்ன செஞ்சிருக்கும்? 80ஆல் கூடியிருக்கும். நடைமுறை எல்லா சொத்து என்ன செஞ்சிருக்கும்? 80ஆல் கூடியிருக்கும். ஒரு செலவை நாங்கள் பதியாமல் விட்டதால் தேறிய லாபம் 80ஆல் கூடியிருக்கும். ஒரு செலவை நாங்கள் பதியாமல் விட்டதால் தேறிய லாபம் 80ஆல் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். அப்போ தேறிய லாபம் 80ஆல் கூடியிருந்தால் உரிமையும் 80ஆல் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். ஆனால் நடைமுறை சொத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. நடைமுறை சொத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. சொன்ன விளங்கிச்ச பிள்ளையால்? ஒரு செலவுண்ட நாங்கள் இயந்திரமாக ஒரு சொத்தாக பதிஞ்சிருந்தோம் என்றால் நடைமுறை எல்லா சொத்து கூடியிருக்கும், தேறிய லாபமும் கூடியிருக்கும். ஆனால் இதில் நடைமுறை சொத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ தேறிய லாபம் கூடியிருந்தால் உரிமையும் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். தேறிய லாபம் கூடியிருந்தால் உரிமையும் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். அப்போ இதுதான் அதில் தாக்கமாக இருக்கும். அடுத்தது நிறுவனம் ஒன்றின் வங்கி கூட்டின் மீதி 31/3/2023 180,000 காணப்பட்டது. இத்திகதியில் வங்கி கட்டுப்பாட்டு கணக்கு மீதியுடன் இணங்கவில்லை. பின்னர் கணக்கெட்டு பரிசீலனையின் போது பின்வரும் வழக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட். அப்போ என்ன செய்யப்படுதுன்றால் எங்களுக்கு வங்கி கூட்டு மீதியை தந்துட்டு சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி அதுகள் கேட்க போகிறாங்க. ரைட். ஓகே. அப்போ பிள்ளைகள் கவனிங்கோ.
நாங்கள் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோ அல்லது அந்த வங்கி கணக்கு மீதியோன்னு சொல்லுவோமல்லோ, அதைத்தான் கொண்டே நிதி நிலைமை கூட்டில் காட்டுவோம். வங்கி கூட்டு மீதியை கொண்டே நிதி நிலைமை கூட்டில் காட்ட மாட்டோம்ன்றது தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ நான் இது வங்கி இணக்க கூட்டு வங்கி கூட்டு மீதியோட ஆரம்பித்தேன் என்றால் வசூலிக்கப்படாத காசோலைகளை கூட்டுவேன், மாற்றப்படாத காசோலைகளை கழிப்பேன். அடுத்தது சீராக்க முன் மீதி கேட்கல தானே, அப்போ இந்த கணக்கு போட வேண்டிய தேவையில்லை, சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கு. அப்போ வங்கி கூட்டு இறுதி வங்கி கூட்டு மீதி எவ்வளவு? 180 போடுவோம். ரைட். நிலையான கட்டளை கொடுப்பனவுகள் அது சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கெல்லாம் வரும். என்ன செலவில் இது சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கு எதுக்கும் போட்டு காட்டுனா செலவில் வரும். வைப்பு செய்யப்பட்ட 25,000 காசோலை வங்கியினால் வசூலிக்கப்படவில்லை. அப்போ வசூலிக்கப்படாத காசோலைகள் 25 என்ன செய்யணும்? கூட்டணும். அடுத்தது வரைந்து கொடுக்கப்பட்ட காசோலை 42,000 வங்கியால் கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அப்போ சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது மாற்றப்படாத காசோலை கழிக்கணும். அடுத்தது வங்கியால் வைப்பு செய்யப்பட்ட காசோலை வங்கியால் மறுக்கப்பட்டது. அப்போ வங்கி வைப்பு செய்ய காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு, மறுக்கப்படைக்க செலவு. ரைட். இப்போ சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளோ வரப்போகுது? 25 கூட்டி 42 கழிக்கணும். அப்போ 17 கழிச்ச வேண்டாம் 163. அப்போ இதுதான் சீராக்கிய காசு மீதி. அப்போ சீராக்கிய வங்கி கணக்கு எவ்வளவு? 163. அல்லது நிதிநிலைமை கூட்டில் வெளிப்படுத்த வேண்டிய வங்கி மீதி ரெண்டுமே ஒன்று தான். எவ்வளவு? 163. இது 163 இருந்தால் 165 183 வந்து என்னவா இருக்கும்? சீராக்க முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியாக இருக்கும். சீராக்க முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு? 183 இருக்கும். சரிதானே? சீராக்க முன் காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளோ பிள்ளைகள்? 183 இருக்கும். ரைட். நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட். அடுத்தது மத்தியின் மைந்தன் விளையாட்டுக் கழகம் மத்தியின் மைந்தன் விளையாட்டுக் கழகம் 1/1/2021 1000 அங்கத்தவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. வருடாந்த சந்தாப்பணம் அங்கத்தவர்களுக்கு 1000. 2021 ஆண்டுக்கான சந்தாப்பணம் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஏனைய தகவல்கள் பின்வருமாறு. ரைட். இப்போ பாருங்க,
2021 ஆண்டில் 1000 பேரோட உருவானது. 2022 ஆண்டு 1500 பேர் சேர்ந்தவ. அப்போ இத்தனை அங்கத்தவர் 2500 அங்கத்தவர். 2023 2000 அங்கத்தவர்கள் சேர்ந்திருக்கணும். அப்போ மொத்தமாக எத்தனை அங்கத்தவர்கள்? 4500 அங்கத்தவர்கள். சரி, இப்போ பாருங்கோ, 2021 ஆண்டு முழுமையாக எல்லா சந்தாவும் பெறப்பட்டாச்சாம். 2022 ஆண்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தா 2000. இப்போ 2500 தர 1000, 2500 1000. அப்போ பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தா எவ்வளவு? 2000 என்றால் இதில் வருமதியாக உள்ள சந்தா எவ்வளவு? 500. இதில் வருமதியாக உள்ள சந்தா எவ்வளவு? 500. 2023 ஆண்டு 4300 பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தா. இதில் வருமதியாக உள்ள சந்தா எவ்வளவு? 200. வருமதியாக உள்ள சந்தா எவ்வளவு? 200. அப்போ 31/12/2023 எங்களுடைய ஆண்டு முடியக்க வருமதி சந்தாவாக எவ்வளவுத்தை நாங்கள் காட்டணும்? 700 காட்டணும். வருமதி சந்தாவாக நாங்கள் எவ்வளவுத்தை காட்டணும்? 700 காட்டணும். சரிதானே? ரைட். அதே நேரம் அடுத்த கேள்வி கேட்டிருக்கான், வருமான செலவு கணக்கில் சந்தா வருமானமாக வெளிப்படுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? 4500 1000. அப்போ நீங்கள் எழுதணும் 4500 1000 என்று எழுதணும். ஏன்? 4500 பேர் மொத்தமாக இருக்கணும். ஏற்கனவே சேர்ந்தது 1000, அதுக்கு பிறகு சேர்ந்தது 3500, சேர்த்து கொள்ளப்பட்ட அங்கத்தவர் எண்ணிக்கை தான் தந்துருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு? 4500 பேர் இருக்கணும். அப்போ வருமான செலவு கணக்கில் 4500 பேட்டையும் கொண்டே காட்டணும். அப்போ 4500 1000. அப்போ 4500 1000 வருமானமாக என்ன செய்யணும்? காட்டிக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், சுபாகரன் பங்காளர்களை கொண்ட பங்குடைமைன்ற மூலதன வட்டியெல்லாம் தந்திருக்குது. ரைட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு வேண்ட ஒரு கணக்கை போடுறேன், நடைமுறை கணக்கை போடுறேன். சரிதானே? அப்போ மூலதன வட்டி என்று 10 40, லாப பகிர்வு 40 20 செலவு வச்சாச்சு. அப்போ இப்போ மொத்தமாக தேறிய லாபம் 110. ரைட். ஒப்பந்தம் ரைட். ஓகே. இப்போ என்ன சொல்லிக்கிட கண்டால், இவைக்கு லாபம் அல்லது நட்டத்தை 3/2 பகிர்றது மட்டும்தான் சொல்லி கிடக்குது, மூலதன வட்டி இல்லையா. ஆனால் இவ என்ன செஞ்சிட்டினாம்? தெரியாமல் இப்படி பங்கிட்டினான். அப்போ பாருங்க பிள்ளையால், 110 3/2 பகிர்ந்து கொண்டா 66 44 தான் பெறணும். இப்போ நாங்கள் எஸ்ஸுக்கு எவ்வளோத்தை வச்சிட்டோம்? 50 வச்சிட்டோம். கேக்கு எவ்வளோ வச்சிட்டோம்? 60 வச்சிட்டோம். எஸ்ஸுக்கு போக வேண்டியது உண்மையாகவே எஸ்ஸுக்கு போக வேண்டியது 66, இருக்கிறது 50. கேக்கு போக வேண்டியது 44, இருக்கிறது எவ்வளவு? 60. அப்போ கேயில இருந்து 16 எடுத்து எஸ்ஸுக்கு கொடுக்கணும். அப்போ கேயில இருந்து 16 எடுத்து எஸ்ஸுக்கு கொடுக்கணும்டா கேயின் நடைமுறை கணக்கில் வரவ வைக்கணும். எவ்வளோத்த? 16. திருத்துவதற்கான நாள் குறிப்பேடு தான் எனக்கு கிடக்குது. அப்போ கேயின் நடைமுறை கணக்கில் வரவு 16, எஸ்ஸின் நடைமுறை கணக்கு செலவு 16. அப்போ திருத்துறதுக்கான ரெட்டை பதிவு இதுதான். என்ன? கேயின் நடைமுறை கணக்கு, கேனும் பங்காளற்ற நடைமுறை கணக்கு வரவு 16, எஸ்எனும் பங்காளற்ற நடைமுறை கணக்கு செலவு 16. கேயின் 16, எஸ்ஸின் பங்காளற்ற நடைமுறை கணக்கு செலவு எவ்வளவு? 14. சரிதானோ? இதை திருத்துறதுக்கான நாட்குறிப்பு பதிவு.